என்ன டைம் ஆகுது, டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மணிக்கிட்ட ஆக போகுது. இருந்தாலும் என் குழந்தை ஹோம்ஒர்க் எழுதிட்டு தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எதுக்குன்னா நாங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எப்போவுமே ஹோம்ஒர்க் பண்ணிடுவான். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் போகணுன்றதுனால வந்து பண்ணிக்கோப்பா வா போயிட்டு வந்துடலான்னு நானாக இட்டுன்னு போயிட்டேன். இப்போ டைம் 10 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை சொல்கிறான். என் குழந்தை ஜாயின் லெட்டர்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என் குழந்தை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்குது பாருங்கள். என்ன சொல்லணுமா? எக்ஸாம் எழுதுகிற பசங்களாம் நல்லா படிங்கன்னு சொல்லு. நல்லா மார்க் எடுங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு. அவன் எதுக்கு தெரியுமா இவ்வளோ நேரத்துக்கு எழுதுறான்? 3 நாள் லீவா, 3 நாளும் செம்ம காத்தாடி விடுவியா. அதனால் நான் வந்து இப்போ ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன். அந்த சரியான காத்தாடி விடுறதுக்கு தான் நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்பயே இவ்வளோ கூத்துனா இவனுக்கு. ஸ்கூல் லீவ் விட்டால் இவன் என்ன நான் பண்ணுவான் மே மாதம். அவ்வளோதான், நான் கத்தி கத்தி எனக்கு ஏன் பிபி கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி விட்டு வருவான். அவன் தான் அவன் நினைக்கிறது. அனிஷ் பாப்பாவை யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரெட் கலர் ஹார்ட் அனுப்புங்க. சரிங்களா? பை பாய், குட் நைட்.